அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி 109 வேகன்சி வந்துச்சு. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது. ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் டவுட் கேட்டிருக்கேன். உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சந்தேகம் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆகிடும். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்களா இல்லைன்னு செக் பண்ணிங்க நண்பா. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ கொள்ளப்பலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் டாப் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் புகைப்படம் சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த புகைப்படம் தான் இருக்கணும். 4 வருஷம் 5 வருஷம் முன்னே எடுத்தது அந்த புகைப்படம்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக எடுத்த புகைப்படம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார். அந்த டவுட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். நீ எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறேன் அந்த பெயர் மட்டும்தான் எழுதணும். வேறு வந்து பார்த்திங்கன்னா 1 2 இந்த மாதிரி நிறைய பதவி இருந்துச்சுன்னா அந்த பெயர்லாம் எழுதக்கூடாது. ஒரு பதவிக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. உங்களுடைய தந்தை கணவர் பாதுகாவலர் யார் அவங்களுடைய பேர் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது சான்றிதழ்கள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த சான்றிதழ் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிசி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனையில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா டிசி வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு சான்றிதழ் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மார்க் ஷீட் வைக்கணுமா இல்லை ஆதார் கார்டு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட்டுக்கு சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலின ஆணா பெண்ணாங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிரந்தர முகவரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிரந்தர பர்மனண்ட் அட்ரஸை நீங்கள் கொடுத்துங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண் குறிப்பிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குது. ஆதார் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைபேசி எண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துங்க நண்பா. ஏதாவது டவுட்னா கால் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்டிவ் இருக்கிற நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதம் எதுவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கான சாதி சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பதாரர் 1/7/2024 வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஆமன் கொடுங்க. இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 45 வயசு உள்ளக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அந்த கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் விண்ணப்பிக்கும் பதவிக்கு நேராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதர தகுதி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 29/1/2025 பின்ன வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கணும்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. ஆம்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் முன்னணு நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது கோயிலில் ஒர்க் பண்ணி இருந்தீங்களா நீங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய அப்பா பேர் எழுதி நீங்கள் விண்ணப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்ட எல்லா தகவலும் சரி, எதுவும் தப்பு இல்லை. அப்படி ஏதாவது தவறு தெரிஞ்சிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்க்கு அப்புறமேட்டுக்கு கூட என் மேலே வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது சம்மதிக்கிறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் தேதின்னு கேட்டிருக்காங்க. இது கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு சில நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக பார்த்துடலாம். நிபந்தனைகளில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொற்று நோய் மனநிலை குன்றிய எதுலேருந்து குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் தண்டனை ஏதாவது எஃப்ஐஆர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கு நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விளம்பரம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கு முன்னாடியோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா
பரிசீலிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோட என்னென்ன வைக்கணும்னா, நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஆதார், வாக்காளர் அட்டைன்னு சொல்லி கொடுத்துருவேன், குடும்ப அட்டை இது போன்ற வந்து பார்த்திங்கன்னா ஆகணும். நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டு நீங்கள் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் அனுப்பக்கூடாது, ஜெராக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிறப்புச் சான்றிதழ் அப்படி இல்லைனா டிசி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு மார்க் ஷீட் இதெல்லாம் வைக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் கல்விச் சான்றிதழ் நகல், வயது சான்றிதழ் நகல், உடல் தகுதிக்கான மருத்துவ சான்றிதழ் நகல் மற்றும் நன்னடத்தை சான்றிதழ் நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்தோடு இணைத்து அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நல்லா புரிஞ்சுக்க நண்பா. மருத்துவ நீங்கள் சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அருகில் உள்ள ஜிஹெச்சில் போய் கேட்டிங்களாவே இதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சைன் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் விட்டிருந்தாவோ, முக்கியமான தகவல் விட்டிருந்தாவோ இந்த ஜாப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா உங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் எந்த வயலுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாப் உங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்களா, நீங்கள் உங்களுடைய இலையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய் உங்கள் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி என்ஓசி வாங்கிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கவரில் அப்ளிகேஷன் கவரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போஸ்ட் கவரில் எந்தெந்த பதவின்னு தனித்தனியாக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நேர்முக தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்வதற்கு நீங்கள் இன்டர்வியூக்கு அப்படி உங்களை வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் கூப்பிட்டு வரும்போது உங்களுடைய டிக்கெட்டு அப்படி இல்லைனா ரயில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டோ இல்லை சாப்பாடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஏற்றுக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ வரும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. உண்மையில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா குற்ற நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சான்றிதழும் வந்து பார்த்திங்கன்னா உண்மைத்தன்மையாக குறித்து பரிசீலனைக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, கல்வி தகுதி இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்களை பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு எல்லாமே வச்சு தான் அவங்கள செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 28/2/2025 பிற்பகல் 5:45க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் டேரெக்டாகவும் கொடுக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் 100 ரூபா கட்டி நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அலுவலக நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இணைய ஆணையர் செயல் அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோயில் திருவண்ணாமலைன்னு சொல்லி கொடுத்துரு இந்த அட்ரஸுக்கு அனுப்பிடுங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. அவங்க பயனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள். இதை விட பெட்டராக இன்னொரு ஜாப்ஸ் வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.